சவுத் இந்தியாவுடைய மிகப்பெரிய ரிவர் தான் காவேரி. ஏன்னா இந்த ஒரு ரிவர் தான் 4 இடங்களில் சேர்த்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. இப்போது பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இப்போ இருக்க பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி செஞ்ச காலத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா தண்ணீரோட தேவை தான். ஒரு ஸ்டேட்டில் அதனுடைய மக்கள் தொகையை பொறுத்து தான் அவங்க யூஸ் பண்ணுற தண்ணீரும் வேரி ஆகும். தமிழ்நாடு தான் வந்து சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட். ஸோ தமிழ்நாடு யூஸ் பண்ணுற தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். இப்போது பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வைக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி கர்நாடகா ஒரு டேமையும் தமிழ்நாடு ஒரு டேமையும் கட்டிக்கலாம். இந்த டேமை கட்டுறது மூலிமா அவங்க தண்ணீரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால கட்டப்பட்ட டேம் தான் கர்நாடகாவில் இருக்கிற கிருஷ்ணராஜ சாகர் KRS டேமும் தமிழ்நாட்டில் இருக்க மேட்டூர் டேமும். இந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் வந்துட்டு முடிவுக்கு வருது. ஸோ இப்போ திரும்பவும் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கர்நாடகா என்ன பண்ணுறாங்க, அவங்க தண்ணி தேவைக்காக நிறைய நீர்நிலைகளை வந்து அவங்களே வந்து கட்டமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம காவேரி ரிவர் கர்நாடகாவில் இருந்து தான் தமிழ்நாடு கேரளா வழியாக ஃப்ளோ ஆகுது. இப்போது அவங்களுக்கான தண்ணியை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க தண்ணியை தான் தமிழ்நாடுக்கு அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய தண்ணி தேவை அப்படிங்கிறது அங்கே அதிகரிக்கும். இப்போ அவங்க அனுப்புகிற தண்ணியோட அளவு நமக்கு பத்தலை அப்படின்னா நம்மளுடைய விவசாயம், நம்மளுடைய தொழிற்சாலை வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பு ஏற்படும். மெயினாக நம்மளோட குடிநீருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.